வணக்கம். இப்போ புதிதாக பதவியேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக வந்துள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த டாஸ்மாகில் பல ஊழல்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கே தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தது. அதை எப்படி தவிர்க்க போகிறோம், எப்படி நல்ல நிர்வாகத்தை கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறைகளை, அதாவது ஃபார்மல் சிஸ்டம் இதில் கொண்டு வரதுக்கு என்னென்ன இன்றைய மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு நான் ஒரு அதிகாரியாக உங்களுக்கு சொல்கிறேன். முதற்கட்டமாக நம்பர் 1, டாஸ்மாகில் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு மேலே ஸ்டிக்கர் அப்படிங்கிறத ஒட்டி, அதாவது எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு 10 ரூபா சேர்த்து விற்பனை செய்வாங்க. இந்த விற்பனையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கடந்த அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபா வச்சு, இந்த 10 ரூபாயும் வச்சு விற்பனை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆக ஒரு ஆர்டினரி ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இருக்குது. இப்போ இந்த ஆர்டினரி குவார்ட்டரில் 140 ரூபா, உதாரணத்துக்கு ஒரு மெக்லைன் குவார்ட்டர் எடுத்துக்கிட்டால் 140 ரூபா தான் எம்ஆர்பி ப்ரைஸ். இவங்க சேல்ஸ்மேன் ஒரு 10 ரூபா கூடுதலாக வச்சு, ஸ்டிக்கருக்கு 10 ரூபா வச்சு மொத்தம் 160 ரூபா வாங்குகிறாங்க. இந்த ஸ்டிக்கர் கணக்கே சொல்லுவோம். ஸ்டிக்கரில் என்னென்னா 10 ரூபா லேபிள் ஓட்டுறதுனால அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4600 கடை பக்கமாக இப்போ இயங்கிகிட்ருக்கு. இதில் ஒரு 3000 கடை ஒரு நாளைக்கு ஒரு 1000 பாட்டில் சேல்ஸ் ஆகக்கூடிய கடையாக இருக்குது. இந்த 1000 பாட்டில் சேல்ஸ் ஆகும்போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஸ்டிக்கரே 10 ரூபா அப்படிங்கிறப்ப 1000 பாட்டிலுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? அதில் ஒரு 30% தான் அந்த பாட்டில் பைபேக் சிஸ்டத்தில் அந்த வாடிக்கையாளர் பாவம் ஏழை கூலி தொழிலாளர் அந்த பாட்டிலை குடிச்சிட்டு மறுபடியும் அவங்களுக்கே பைபேக் மூலம் வாங்கிட்டு 10 ரூபா கொடுத்துட்றாங்க. அப்போ 1000 ரூபாய்க்கு 1000 பாட்டில் சேல்ஸ் ஆனால் 300 பாட்டில் தான் பைபேக் ஆகுது. மீதி 700 பாட்டில் அவுட் சோர்ஸ், வெளியே தான் போகுது. வெளியே தான் விசேஷத்துக்கு, கோயிலில் கெடா அங்கங்கே வெட்டுறதுக்காக எல்லா பொதுமக்கள் வெளியே தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் வீட்டில் தான் குடிப்பாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மதுக்கூடங்கள் சென்று குடித்தா அது மிகப்பெரிய செலவு வருது. அதனால் அதை தவிர்ப்பதற்காக பொதுமக்களே இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் வீட்டில் தான், அங்கெல்லாம் பார் கிடையாது. அதனால் வீட்டுக்கே கொண்டு போயிடுறாங்க. அப்போ அதன் மூலம் மீதி 700 பாட்டில் 700 × 100 ரூபா வச்சா எவ்வளோ? 10 ரூபா வச்சா 7000 ரூபா. ஒரு அரசு மதுபானை கடைக்கு 7000 ரூபா சேவ் ஆகுது அந்த பைபேக் சிஸ்டம் மூலம். அப்போ ஒரு கடைக்கு 7000 ரூபானா 3000 கடைக்கு ஒரு பர் டே இன்கம் மட்டும் 21 கோடியே 10 லட்சம் ரூபா, 21 கோடி ரூபா வருமானமாக வருது அவங்களுக்கு. ஒரு நாளுடைய வருமானம் 2 கோடியே 10 லட்சம். ஒரு கடைக்கு 7000 ரூபா அப்படின்ட்டு 3000 கடைக்கு வச்சாவே 2 கோடியே 10 லட்சம். அப்புறம் இதை விட கம்மியாக ஓடுற கடைங்கெல்லாம் கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சா 3 கோடி ரூபா இந்த பைபேக் சிஸ்டம் மூலம் வருது. ஒரு நாளைக்கு 3 கோடினா 30 நாளைக்கு 90 கோடி ரூபா இந்த பாட்டில் பைபேக் சிஸ்டம் அப்படிங்கிறது மூலம் வருது. இது அரசாங்கத்துக்கு எல்லாம் செந்தில் பாலாஜியை திட்டுறாங்க, அது இதுன்னு பண்ணுறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தான் இந்த ஹைகோர்ட் உத்தரவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு வருது அப்படிங்கிறதுக்காக இந்த பைபேக் சிஸ்டத்தை மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அவர் தான் கொண்டு வந்தார்.
அதனால் அரசுக்கு வந்து 90 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் தான் அவர் மூலம். அவர் மற்ற விதத்தில் எப்படி சம்பாதிச்சாரோ அது தெரியாது. பட் ஆனால் அரசு கஜானாவோட 90 கோடியை பதிய வைத்தது அவர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பாட்டில் பைபேக் சிஸ்டத்தில் பணியாளருக்கு ஏகப்பட்ட பணிச்சுமை இருக்குது. ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு துறையில் இந்த பைபேக் சிஸ்டத்துக்கு ஒரு அவுட் சோர்ஸ் நியமனம் பண்ணி அது கடந்த ஆட்சியில் வந்து தவறிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த பாட்டில் கலெக்ஷன் மட்டும் அதாவது ஒரு டாஸ்மாக் கடை இருந்தால் பார் இருந்தால் அங்கே வந்து பார் உரிமையாளருக்கே அந்த பைபேக் சிஸ்டத்தை அந்த டெண்டர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கே இது வந்து ஒப்படைச்சிடலாம். மீதி டாஸ்மாக் நிர்வாகம் பார் இல்லாமல் நிறைய கடைகள் செயல்படுது. அந்த கடையில் வந்து பொதுமக்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து வெளியே போய் குடிக்கிறாங்க. அவங்க வந்து பாட்டில் அங்கே இங்கேயும் தூக்கி போட்டுறாங்க. அதை வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த கடை அருகாமையிலே ஒரு அவுட் சோர்ஸ் நம்ம நியமித்தோம்னா அவங்க வந்து அந்த பாட்டில் அங்கே கொடுத்துட்டு அவங்க 10 ரூபாயை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த 10 ரூபா வந்து நம்ம ஏற்கனவே வாங்கின காசு தான் தரப்போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது, புதுசாக தர கிடையாது. அந்த ஈவினிங்லேயே வந்து அந்த பாட்டிலில் அந்த சம்மந்தப்பட்ட கடைக்கு டெண்டர் எடுத்துறவங்க வந்து அந்த பாட்டிலை காலி மது பாட்டில்களை கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடணும். அது புதுசாக வைக்கிறதுக்கு இடமோ ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அவங்க இந்த சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் நமக்கு வந்து பெரிய இழப்பீடு கிடையாது இதனால். அதனால் அந்த கலெக்ஷன் சென்டருக்கு அந்த பாட்டில் ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவுட் சோர்ஸ் வந்து நம்ம டாஸ்மாக் மூலம் நியமித்தா சுற்றுப்புற சூழ்நிலையில் அந்த பாட்டிலெலாம் தூக்கி எறியாமல் தடுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து குறைந்தபட்சம் கடைகளினுடைய குறைவாக தான் இருக்கும், இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஒயின் ஷாப்பில் எம்ஆர்பி ஒயின் ஷாப் மது பாட்டிலில் என்ன விலையோ அந்த விலைக்கு விற்பனை. தவறும் பட்சத்தில், விதிமீறல் நடக்கும் பட்சத்தில் அந்த மாவட்ட மேலாளர் ஃபோன் நம்பர், ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அதுமாரி லோக்கல் எஸ்ஐ நம்பர், இந்த ரெண்டும் தொங்க விட்டுருவாங்க. யாராவது விதிமீறல் கூறப்பட்டு கூடுதலாக பாட்டில் மீது 10 ரூபா 20 ரூபா இப்படி வசூலித்தா உடனே புகார் தெரிவிக்கலாம். அந்த புகாரில் நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி பாட்டில் கடை முன்னால் வந்து எம்ஆர்பி ஒயின் ஷாப்னு எழுதினாவே அந்த பணியாளர்கள் வந்து கண்டிப்பாக கூடுதலாக விலைக்கு விற்கவும் முடியாது. அதேமாதிரி பப்ளிக்கும் கூடுதலான விலைக்கு வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா எம்ஆர்பி ஷாப்புங்கிற ஒரு முத்திரையோடு அங்கே அவங்க மனசில் பதிஞ்சிடும். அதுக்கு தமிழக அரசு உடனடியாக ஒவ்வொரு டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகள் முன்பாக இந்த மாதிரி எம்ஆர்பி ஒயின் ஷாப், எம்ஆர்பி ஷாப் அல்லது டாஸ்மாக் எம்ஆர்பி சென்டர், இந்த மாதிரி ஒரு விளம்பர பலகையை ஒவ்வொரு டாஸ்மாக் கடை முன்பும் தொங்கவிட வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட மேலாளர் மற்றும் மண்டல சீனியர் ரீஜனல் மேனேஜருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இவங்க என்னென்னலாம் ரூல்ஸ் இன்னும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக ஊழியர்களினுடைய ஊதிய உயர்வு ஒரு பிரச்சனை இருக்குது. வேறு வகையில் அவருக்கு வருமானம் வராது, இதெல்லாம் தடை செஞ்சால் அதை வந்து அரசாங்கம் அதை வந்து உறுதியாக அவங்களுக்கு நல்ல ஊதியத்தை வழங்கணும். அதுமாரி ஒரு டாஸ்மாக் எம்ப்ளாயி வந்து தினந்தோறும் வங்கிக்கு செல்ல வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு 5 இன்டென்ட் போடுறதுக்கு மாவட்ட மேலாளர் அலுவலகத்துக்கு, அதாவது மாவட்ட மேலாளர் டாஸ்மாக் குடோனுக்கு இன்டென்ட் போடுறதுக்காக கால சூழ்நிலை ஏற்படுது. அதுக்காக அவருக்கு உரிய மற்ற அரசு ஊழியருக்கு வழங்குவது போல் பயணப்பிடி கண்டிப்பாக வழங்க வேண்டும். அப்புறம் சேல்ஸ்மேனுக்கும் நல்ல மதிப்புமிக்க ஊதியம் கன்சல்டேட் பேயில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார் அட்டண்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அவங்களுக்கும் சிறந்த ஊதியம் வழங்க வேண்டும். அப்படிலாம் சரியான ஊதியம் வழங்குகிற பட்சத்தில் இந்த முறைகேடுகளை நாம் வந்து பப்ளிக்கு வந்து எந்த ஒரு கூடுதல் விலைக்கும் விற்காமல் தடுக்கலாம். இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல செய்தி. அதே நேரத்தில் ட்ரக்ஸ் ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கான மாற்றம் ஒன்றும் இது வரைக்கும் செஞ்சதில்லை.
அதனால் வந்து படிப்படியாக வந்து 717 கடையை மூடி இருக்கிறீங்க, அது சந்தோஷம். அதே நேரத்தில் மதுபானை விற்கக்கூடிய நேரம் இருக்குல்ல, அது வந்து அம்மா ஆட்சி காலத்தில் முதலாக கடை திறக்கும்போது 12 மணி நேரம், 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா காலையில் இரவு 12 மணி வரைக்கும் கடை திறந்திருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் மாற்றினாங்க, 10 டு 12ன்னு மாற்றினாங்க. அப்புறம் 10 டு 10ன்னு மாற்றியிருக்கிறாங்க. இது வந்து டைம் குறைச்சிருக்காங்க. ஆகவே தமிழக மக்களாகிய நாங்கள் மாற்றத்தை வழங்கிய நீங்கள் எங்களுக்கு மாற்றத்தை வழங்க வேண்டும். அதனால் இன்னும் 2 மணி நேரம் வந்து இப்போதைக்கு 1 மணி நேரமாவது குறைச்சா பரவாயில்ல. அதாவது காலையில் 12 மணிக்கு கடை திறக்கிறீங்க, 10 மணி வரைக்கும் கடை இருக்குது. கிராமப்புறங்கள்லாம் வந்து அவ்வளோ நேரம் வந்து சேல்ஸ் ஆகாது. அதனால் அங்கே வந்து 9 மணியாகவே பண்ணிடலாம், 10 டு 9. அப்புறம் அதுக்கப்புறம் தான் 11 டு 11 பார் இருக்குது, 11 டு 12 பார்லாம் நகர்ப்புறத்தில் இருக்குது. இப்போ ரூரல் ஏரியாஸில் எங்களுக்கு காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 11 டு 9ங்கிறது நல்ல டைமு. ஏன்னா 11 மணிங்கிறது அங்கங்கே கோயிலில் கெடா வெட்டுவாங்க, அப்போ வந்து 12 மணி வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி வருது. அதை கருத்தில் கொண்டு ஒரு 11 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணி 9 மணிக்கு சாத்தலாம். இரவு நேரங்களில் யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் வந்து நீங்கள் இதே டைமை காலை 12 டு 10 அப்படிங்கிறத 12 டு 9 குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அர்பன் ஏரியாவில். அடுத்தது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக சூப்பர்வைசர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, சேல்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது, பார் அட்டண்டருங்கிறது போஸ்ட் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் நல்ல அவர்கள் கேட்கும் ஊதியத்தை அதே மாதிரி காலமுறை ஊதியம் கொடுத்தாலும் மிக்க மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அவருக்கு பயணப்படி கண்டிப்பாக வழங்க வேண்டும். மற்ற அரசு ஊழியர்களுக்கு தேவைக்கு எப்படி பயணப்படி தராங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் பயணப்படி கொடுக்க வேண்டும். அது அவரை காலமுறைப்படுத்துவது நியாயமானது. 23 ஆண்டு காலம் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். 2003லேருந்து 2026 வரை அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் உழைத்திருக்கிறார்கள். அவருக்கு கண்டிப்பாக அரசாங்கம் வந்து காலமுறை ஊதியம் வழங்கிட முன்வர வேண்டும். இது நியாயமான அவர்களுடைய நியாயமான கோரிக்கை. அது அரசு மிகுந்த கனிவோடு அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய முக்கியமான கனிவுடன் சொல்லக்கூடிய கருத்து. மீண்டும் வந்து குறிப்பாக எம்ஆர்பி ஷாப் அப்படிங்கிற விளம்பர பலகை ஒவ்வொரு டாஸ்மாக் மதுக்கடைக்கும் குறைந்தபட்சம் 1 வார காலத்திற்குள் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்புறம் வந்து இபி பில் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் ஊழியர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது மது பாட்டிலை பைபேக் சிஸ்டம் மூலம் எல்லாமே சரியாயிரும். இப்போ அரசாங்கம் டாஸ்மாக் கடைக்கு வாடகை கொடுக்குறாங்க, அது நல்லா தெரியும். அதே நேரத்தில் இபி பில்லுக்கும் செக்கு தராங்க, அதுவும் நல்லாவே தெரியும். இதை விட கூடுதல் கட்டணம் வருதுன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இப்போ வேணுமா இந்த பீர் பாட்டிலுக்கு போடக்கூடிய இது கம்பெனிக்காரங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கு கூடுதலாக வருது. அது அரசாங்கமே இன்றளவுக்கு கொடுத்துட்டு தான், சென்ட்ரலைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை இது கூடுதலாக வேணும்னா பீர் பாட்டிலுக்கு மட்டும் ஒரு 10 ரூபா விலையை உயர்த்தி கொள்ளலாம் என்பது பொதுமக்கள். ஏன்னா பைபேக் சிஸ்டத்தில் 10 ரூபா, இதில் 10 ரூபா, 170 ரூபா பில்லை 180 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. அதனால் வந்து இவ்வளோ கட்டணம் வரும்போது அதை வந்து அந்த கரண்ட்டு பில்லை சென்ட்ரலைஸ் பண்ணி கட்டிக்கலாம் என்பதே பொதுமக்களுடைய கருத்தாக முன்மொழிகிறோம். ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் வரும்போது அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு அரசாங்கத்தால் முடியாதா? ஏன் போய் இதை ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறாங்க? அது வந்து ஒன்றும் புரியல. அவங்கள சரியாக வழி நடத்த ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது மற்ற மதுக்கூடங்கள் டெண்டர்லாம் பழையபடியே விதிமுறைகளுக்கு உட்பட்டு மதுக்கடை திறந்திருக்க நேரம் மட்டும்தான் மதுக்கூடங்கள் திறக்க வேண்டும். அது விதிமுறைகள், அது வந்து ஃபார்முலாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த எம்ஆர்பி ப்ரைஸுக்கு மட்டும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு என்ன இதோ, அதே நேரத்தில் நேரத்தை குறைப்பதற்கு
ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமாக ஊழியர்களின் மாத ஊதியத்துக்கு உத்தரவாதம், அதேமாதிரி பொதுமக்கள் வந்து கூடுதலாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது, எக்காரணம் முன்னிட்டும் எம்ஆர்பி விலைக்கே தான் விற்க வேண்டும். இது 2வது. 3வதாக மது பாட்டில்கள் பைபேக் சிஸ்டம் ஊழியர்களிடம் ஒப்படைக்காமல் அவுட் சோர்ஸ் மூலம் அதை கலெக்ட் பண்ணுவதற்கும், பார் எடுத்துருக்கக்கூடிய கடையில் பார் இருக்கக்கூடிய டெண்டர் எடுத்தவங்ககிட்டயே இந்த பொறுப்பை கொடுத்துட்டா அரசுக்கு வந்து ஊதியம் இல்லாமல் நடைபெற இது ஒரு சிறந்த வழியாக கருதுகிறேன். இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் இந்த காணொலியை கண்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு ஒப்புதலோடு ஒரு சிறந்த வழிமுறைகளை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் நேரத்தை குறைத்து நிர்வாகம் செய்யும் பொருட்டு தாழ்ந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.